செங்கல்பட்டு மாவட்டம் ஆலந்தூரில் ஆக்கிரமிப்பில் இருந்த 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு இடங்களை வருவாய்த்துறையினர் மீட்ட நிலையில் அதனை அமைச்சர் தாமு அன்பரசன், மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆகியோர் பார்வையிட்டு வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கந்தன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். கந்தன், முழு விவரங்கள். வணக்கம் அமருத். ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆலந்தூர் பிஎஸ்சி ரோடு, அது மாதிரி பூந்தமல்லி மெயின் ரோடு போன்ற பகுதிகளில் வெளிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு 3000 கோடி மதிப்பான இடங்களை வருவாய்த்துறை மீட்டனர். அந்த இடங்களை தான் தற்போது அமைச்சர் அன்பரசன், அதே போன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதாவது இந்த பூந்தமல்லி, அதே போன்று கிண்டி அருகே உள்ள சர்ச்சு, அதே போன்று ஆலந்தூர் அருகே உள்ள நீதிமன்றம் அருகே பல்வேறு இடங்கள் அரசு இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து கடைகளாகவும் அதே போல வீடுகளாக கட்டி வாடகை விட்டதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் உடனடியாக அதை மீட்க வேண்டும் என உத்தரவிட்டார். அதன்படி பல்லாவரம் வட்டாட்சியர் ஆர்மோன் தலைமையில் வருவாய்த்துறையினர் அதிரடியாக இறங்கி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த இடங்களை மீட்டனர். மீட்கப்பட்ட இடங்கள் ஒரு 3000 கோடி மதிப்பு என அன்றே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் முடிந்த பிறகு இந்த இடம் அந்த இடங்கள் குடிசீர் மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், அதே போன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அந்த மீட்கப்பட்ட இடங்களில் அரசு சார்ந்த, அதாவது அரசுக்கு தேவையான கட்டிடங்கள், அதாவது நிரந்தரமே இல்லாம பல்வேறு துறைகள் கட்டிடங்கள் இயங்கப்பட்டு வருகிறது. அந்த அவங்களுக்கு கட்டிடம் அமைத்தரவும், அதே போன்று கோட்ரஸ் கட்டுவதற்கான பணிகள் கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதன் ஆர்டர் விரைவாக அறிவிக்கப்படும் என அன்பரசன் தெரிவித்துள்ளார். இதுவரை 3000 கோடி மதிப்பீடுகளை மீட்கப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.